வீட்டு பாத்ரூம்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஒரு பேட் ஸ்மெல் அடிச்சிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ஒரு அம்மா கடைக்கு வந்தாங்க, பெனாயில் கேட்டாங்க, வாங்கிட்டு போனாங்க. மறுபடியும் மறுநாள் வந்தாங்க, மறுபடியும் பெனாயில் வாங்கினாங்க. இப்படியே தொடர்ச்சியாக வந்து ஒரு வாரமாக பெனாயிலாக வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. கூப்பிட்டு கேட்டேன், என்னம்மா பெனாயிலாக வாங்கிட்டு போயிட்டுருக்கீங்களே, எதுக்கு இவ்வளோ பெனாயில் எதுக்கு வாங்கிட்டு போயிட்டுருக்குன்னு கேட்டேன். அப்போ அந்த அம்மா வந்து சொன்னதுக்கும் இப்போ நான் பதில் சொன்னதை இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாத்ரூம்பை வாஷ் பண்ணுறதுக்கு ஸ்மெல் அடிக்குது, பேட் ஸ்மெல் அடிக்குது, அதனால் பெனாயில் ஊற்றி ஊற்றி கழுவும் போது ஸ்மெல் அடிக்கிறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக ஒரு தடவை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டோம்னா திரும்ப ஸ்மெல் பேட் ஸ்மெல் அடிக்கக்கூடாது. ஏன் அவங்க வீட்டில் அடிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் விசாரிக்கும் போது போய் பார்க்கும்போது தெரிஞ்சுது, பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பீட்ராப் வந்து அவங்க யூஸ் பண்ணல. இதுதான் பீட்ராப்பு. இந்த பீட்ராப்பில் பார்த்தீங்கன்னா ஏன் ஸ்மெல் அடிக்கிறது இல்லைன்னா, இதில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த டெப்த்து ஒரு 3 இன்ச் டெப்த்து இருக்கும். பார்த்தீங்கன்னா இது நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும், டெப்த் இருக்கும். இந்த டெப்த்தில் வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே எப்போ பார்த்தாலும் தண்ணி நிற்கும். இப்படி தண்ணி நிற்கிறதுனால என்ன ஆகுன்னு சொன்னீங்கன்னா, வெளியில் இருக்கிற எந்த காற்றும் கெட்ட காற்றும் உள்ளே வராது, பாத்ரூமுக்கு இருக்கிற எந்த கெட்ட காற்றும் வெளியே போகாது. ஆனால் தண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்ன ஆகும்னா, உள்ளே இருக்கிற பேட் ஸ்மெல் வெளியே போயிடும். ஆனால் வெளியில் ஒரு பள்ளி செத்து இருக்கும், ட்ரைனேஜ் கனெக்ஷன் தரோம் இல்லையா, ஒரு எலி செத்து இருக்கும், அல்லது நம்ம அந்த ட்ரைனேஜ் பைப்லேயே பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ஒரு 2 இன்ச் பைப் 3 இன்ச் பைப் போடுறோம், அந்த பைப்பில் ஃபுல்லாக கீழே கசடாக நின்று 1 இன்ச் 1.5 கசடு நிற்கும், கசடாக மாறி மாறி நின்று ஒரு டயத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அது கெட்டு போயிடும். அது கெட்டு ஒரு ஸ்மெல்லு பேட் ஸ்மெல் அடிக்கும். அந்த ஸ்மெல் வீட்டுக்குள்ளே வரும். இல்லை தண்ணி நிற்கிறனால என்ன ஆகுதுன்னா, அந்த ஏர் ஃப்ளோ உள்ளே வராது, எந்த காற்றும் உள்ளே வராது. அப்போ நம்ம பீட்ராப் போடுறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதை போடாமல் விட்டனால தான் அந்த அம்மா அந்த கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ நான் சொன்ன முன்னாடி தான் போய் பார்த்தது, ப்ளம்பரை கூட்டிகிட்டு போய் நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி மல்டி ட்ராப்னு ஒன்று இருக்குது. இந்த மல்டி ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா பீட்ராப் வந்து ஒன் சைடாக இருக்கும். இது மல்டி ட்ராப் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது வந்து இங்கிட்ட ஒரு வாஷ் பேசன் கனெக்ஷன் பண்ணலாம், இங்கிட்ட ஒரு வாஷ் பேசன், இங்கிட்ட ஒரு வாஷ் பேசன், எல்லாம் கனெக்ஷன் பண்ணால் கூட எல்லாம் வந்து ஜாயிண்ட் ஆகிற பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜங்ஷன். இந்த ஜங்ஷனுக்குள்ளே வந்து லிங்க் ஆகிடுச்சுன்னா இதில் தண்ணி நிற்கும். அப்போ எந்த தண்ணி உள்ளே வந்துச்சு நான் சொன்னாலும் வாஷ் பேஷன்லேயோ அல்லது இது சிங்கு கொடுக்குறோம் இந்த பக்கமோ இந்த அவுட்லெட் இருக்கிற எந்த ஸ்மெல்லும் உள்ளே வராது. காரணம் என்ன, அந்த வாட்டர் வந்து ஏர்லாக் பண்ணிடுது இல்லையா. அதான் இதே மெத்தடில் தான் பார்த்தீங்கன்னா டாய்லெட்டில் இருக்கும். டாய்லெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா வீட்லேயும் முதல்ல வந்து மேஸ்திரி வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வருவார். இதுக்கு பேர் பீட்ராப்னு சொல்லுவோம். இனி இது திரும்ப இருந்துச்சுன்னா அது எஸ்ட்ராப்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும். இது வந்து டாய்லெட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். டாய்லெட்டில் போடாமல் விட்டால் டாய்லெட்டுடைய கனெக்ஷன் நேரடி நம்ம எங்கே தரோம், செப்டிக் டேங்க்கு தரோம். செப்டிக் டேங்க்குள்ளே என்ன கேஸ் இருக்கும் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். இந்த பீட்ராப் போட்டிருந்தால் மட்டும்தான் அந்த செப்டிக் டேங்குடைய ஸ்மெல்லு வீட்டுக்குள்ளே வராது. அப்படி மேலே ஸ்மெல்லு வந்துச்சுன்னு சொன்னால் அந்த எஃபெக்டே வேறு மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் வீட்டில் டாய்லெட் பதிச்சாலும் சரி, ப்ளம்பிங் வேலை என்ன செஞ்சாலும் சரி, ப்ளம்பர்கிட்ட மறக்காமல் கேட்க வேண்டிய ஒரே விஷயம், பீட்ராப் வாங்கிட்டீங்களா, பீட்ராப் போட்டுட்டிங்களா, வீட்டுக்குள்ளே ஸ்மெல் அடிக்காமல் பண்ணிட்டீங்களான்னு பார்க்கணும். அப்படி இல்லாமல் அதை கவனிக்காமல் நீங்கள் பீட்ராப்புடைய காசு மிச்சமாகுது, ப்ளம்பருடைய செலவு மிச்சமாகுது அப்படின்னு வேணால் ட்ரை பண்ணி போட்டுட்டிங்கன்னா காலத்துக்கு பெனாயில் தான் வாங்கிட்டு இருக்கணும். அதனால் உங்கள் வீடு நல்லா சுத்தமாக இருக்கிறதுக்கான வழி என்னங்கிறத கரெக்டாக இதே மாதிரி யோசித்து பண்ணிக்கிங்க.